ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நேற்று எபிசோடோடைய கம்ப்ளீட்டாக ஒரு டீகோடு தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் முக்கியமாக கமருதீன் பார்வதியோடைய அப்பாவை பற்றி ஒரு விஷயம் பேசியிருந்தார்ல, அது என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தெளிவான ஒரு பதில், அதை பற்றின ஒரு டீகோடு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பையன் இப்படிலாம் இருப்பானா அப்படின்ற மாதிரியான ஒரு எகத்தாளம் தான் அந்த எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கமருதீன் பார்வதியை லிட்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்சிஸ்டிக் பிஹேவியர் மாதிரி அடித்து தூக்குறதும் என்ன, அடிக்கிறது என்ன, தள்ளி விடுறது என்ன, நான் பார்த்தேன்னா விடமாட்டேன், உன்னை எக்ஸ்போஸ் பண்ண அப்படின்ற மாதிரி கங்கணம் கட்டி திரிவது என்ன, நான் உன்னை மிரட்டுறது என்ன, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஒருத்தன் பண்ணிகிட்டு இருக்கான். பட் அதை ஹோஸ்ட்டும் அட்ரஸ் பண்ணல. பார்த்துட்டு இருக்கிற மக்கள் அந்த சைடு அடிக்கிறவங்க சாண்ட்ராவாக இருக்கட்டும், இல்லை அங்கே தடுக்க வந்த வினோதா இருக்கட்டும், அதெல்லாம் எதுவுமே பண்ணல. இவங்க பண்ணுறதை பார்த்துட்டு எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணல. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் உள்ள ஒருத்தன் எப்படிங்க இந்த வீட்டில் நம்ம சேஃபாக இருக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு பாரதியை கூடிய சீக்கிரம் வெளியே எடுத்துணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப டேஞ்சர் கமருதீன் அப்படிங்கிறது நேற்று எபிசோட் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி அப்நார்மல் பிஹேவியர் எங்கேருந்து வந்தது, அந்த அப்பாவை பற்றி பேசின விஷயம் என்ன, அப்புறம் நேற்று எபிசோடு என்னென்னலாம் சுவாரஸ்யம் இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நைட்டு எபிசோடில் பேசி ஆரம்பிக்கிறாங்க. அதில் வைக்கிற அக்யூஷன் பாருங்களேன். பாரதி எப்படி கேம் ஆட திரும்பி உட்காந்து புறணி பேசுவாள், மற்றபடி வேறு கேம் தெரியாது, என்கிட்ட ஆடுறது ரொமான்டிக் கேம் தான், என்கிட்ட வேறு கேம் ஆட தெரியாது, அது மட்டும் இல்லை அரோரா பற்றி நீ பேசினேன்னா அவ்வளோதான், உன்னை முடிச்சிருவேன், ஏன்னா அரோராக்காக நான் அவ்வளோ விஷயங்கள் உனக்காக நான் அவளை விட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் நீ ரொம்ப வில்லனிக்காக ஒரு கேம் ஆடிட்டுருக்க, எனக்கு உன்னை பிடிக்காது, அந்த கேரக்டர் சுத்தமாக பிடிக்காது, 50% தான் உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை ஒரு அண்டர் த லாரியே விட்டான். பஸ்ஸுன்னு சொல்ல முடியாது, லாரியை விட்டான். அந்த பொண்ணு பொறுமையாக கேட்டுட்டு, இல்லைடா நான் சொல்கிறது கேளு, சரி அப்போ ஓகே 2 பேரும் பிடிக்கலையா, சரி நம்ம 2 பேர் பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ தூரம் பார்வதியை அந்த இடத்துல நீ இதை குத்தி காட்டுற, என்னை நீ வச்சு கேம் ஆடுற, உன்னால் என்கிட்ட வேறு கேம் ஆட முடியாது அப்படின்ற மாதிரி. அவனுக்கு மட்டும் என்னமோ பலதரப்பட்ட கேம் தெரிஞ்ச மாதிரியும், பாரதிக்கு மட்டும் லவ் கேம் மட்டும்தான் தெரியுது கம்புதின்ட்டு அப்படின்ற மாதிரி அவன் குற்றச்சாட்டுறது எல்லாமே வேடிக்கையாக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் பேசினாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி நைட்டெல்லாம் பேசிட்டு காலைல விஜய் சேதுபதி கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாங்க, யார் வீட்டிலேருந்து வந்துட்டு போன பிறகு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் பாரதி போட்டான். ஏன்னா பாரதி வந்த பிறகு அவங்க பழைய பாரதி ஆகிட்டாங்க, நெகட்டிவாகவே இருக்காங்க. பாசிட்டிவாக நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணணுமோ, இவர் என்னமோ உட்காந்து பழைய பார்வதி வேணாம்மா, நீ இப்போ இருக்க பாரதி தான் நல்லா இருக்கு, நீ இப்படியே இருன்னு சொன்ன மாதிரி இந்த பார்வதி கிட்ட அவன் பேசுகிறத பார்க்கும்போது நமக்கு என்னடா இவ்வளோ நடிப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவள் தனியாக ஆடணும் ஆசைப்படுறா, லவ் கேம் வேணான்னு சொல்கிறா, சிஐடின்றான், ஜேம்ஸ் பாண்டுன்றான், ரொமான்டிக் கேம் ஆடணுன்றான், லவ் கேமுன்றான், நெகட்டிவாக இருக்கா பாரு இப்போது, நான் இப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கா, திருப்பி நெகட்டிவாக மாற போகிறா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. பெண்மையாக நான் ஃபீல் பண்ணுறேன், என்ன பேச மாட்டேன்ற மாதிரி அளப்பறையாக இருந்தா இப்போ காம் டவுன் கொண்டுறா அப்படின்னு சொல்லி போட்டு உடைக்கிறான் எல்லாத்தையுமே. என்னடா அது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது இன்னும் அவன் பெஸ்ட் பெர்ஃபார்மர் எல்லாத்தையும் எடுக்கிறான். பெஸ்ட் பெர்ஃபார்மர் கிளாக் டாஸ்கில் அவங்க என்ன விட்டாங்க. அங்கே போயிருக்கும் பொழுது திவாகர் கிட்ட ஓட்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு பாயிண்டாக பேசி திவாகரை அங்கே இது பண்ணாங்க, விளையாட விடாமல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்வதியை பற்றி இன்னும் டவுட் அங்கே கம்ப்ளீட்டாக ஹீ இஸ் எக்ஸ்போசிங். சரியா? அது மட்டும் இல்லை, இதுக்கடுத்தும் அமித் அவர்கள் எவிக்ட் ஆகிட்டு கொஞ்சம் வெளியே போகிறாங்கல்ல, அப்பயும் இவங்க 2 பேரும் ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. அதாவது அந்த எலிமினேஷன் முன்னாடி, ஓகேவா, அந்த மாதிரி யாரை நீங்கள் சேவ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ண. ஏன்னா இவ்வளோ தூரம் பேசின பிறகும் பாரதிக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, அவள் அந்த இடத்துல பாயிண்ட் வைக்க தடுமாறுறான். அடுத்து அவன் அவ்வளோ பாயிண்ட் பேசுகிறானா, அதுக்கடுத்து இவள் பாயிண்ட் வைக்கிறதுக்கு தடுமாறுறான். நான் கரெக்டாக தான் இருக்கேன், நான் எப்பயும் போல் பக்காவாக தான் இருக்கேன், ஆனால் அவன் தான் என்னை இது பண்ணுறான், ரெஜிஸ்டர் பண்ணுறான், என்னை கன்ஃபியூஸ் பண்ணுறான். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய மாஸ் ஹீரோ அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான், ஆனால் உண்மையிலேயே ஜீரோ அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணுறான். பட் அதற்கான தெளிவே அந்த இடத்துல இல்லை. அது ரொம்ப மனவேதனையாக இருந்தது நமக்கு எல்லாத்துக்குமே. உங்களுக்கு அப்படி தானே இருந்திருக்கும். ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதுக்கடுத்தும் இந்த அமிட் எவிக்ஷன் முன்னாடி என்ன சொல்கிறான், டக்குன்னு நீ சேவ் அப்படின்றான். உடனே திருப்பி அவன் உட்காடுறான். உட்கார்ந்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அமிட்லாம் எவிக்ட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா திருப்பி அங்கே ஒரு சண்டை வருது.
எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, "எங்க பாரு நீ இப்போ எனக்கு வாக்குமூலம் குடுத்தல்ல இங்க ஃபுல்லாவே. ம். இந்த வாக்குமூலம் குடுத்தது அப்படிங்கிறது என்ன முடிச்சு விட்ட. சரியா? நான் நெனச்சாலும் உன்ன பண்ண முடியும். ஆனா நான் பண்ண மாட்டேன் உன்ன மாரி" அப்படின்னு சொல்றா. உடனே அவனுக்கு கோவம் வருது அதுக்கும். உண்மைய சொல்றா. ஏன்னா பார்வதி நெனச்சிருந்தான்னா, சரி அப்ப என்ன தப்பு பண்ணிட்டாங்களா? ஏன் அத சொல்றீங்கன்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க கரெக்ட்டா? அது என்ன ரீசன் சொல்லவா நானு? கமருதீன் வந்து இவகிட்ட அந்த அன்வான்டட் டச், பேட் டச்சு இதெல்லாம் பண்ணி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி விடுறாய்ங்கல்ல, அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணா என்ன ஆகுறது கமருதீன்? யோசிச்சு பாருங்க. கார்ட் எடுத்து எவ்வளோ விஷயம் குடுத்தான். விக்டிம் கார்ட் எடுக்கிற மாரி, உமன் கார்ட் எடுக்கிற மாரிலாம் குடுத்தான். அவன் யூஸ் பண்ணலையே. அதான் சொல்றா அவ. என்னால குடுக்க முடியும். பட் நான் குடுக்க மாட்டேன் உன்ன மாரி அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே கோவம் வந்துட்டு, "வா நான் வீக்கெண்ட்ல நீ என்ன பண்ணன்னு நான் சொல்றேன் வா. வா சேர்ந்து சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கட்டத்துக்கு மேல அ இந்த மூதேவி என்ன பண்ணுது, அவங்க அப்பாவ வந்து இழுக்குது. "உங்க அப்பா எப்படி இறந்தாரு தெரியுமா? என்ன எப்படி இறந்தாரு தெரியுமா? எப்படி இறந்தாரு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதற்கு ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து 2 விதையா பார்க்குறான் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு அடுத்து அவன் தான் அப்பான்னு சொல்லி பாரதி கிட்ட சொல்லிட்டு இருந்தான். கரெக்ட்டா? அப்பாவோட பொசிஷன் நான் ஏத்துக்கிறேன். நீயும் எங்க அம்மாவோட பொசிஷன் ஏத்துக்கோன்ட்டு. இப்போ உங்க அப்பா இறந்த மாரி என்னையும் வந்து சாவடிக்கிறியா? அப்படின்ற மாரி கேட்குறான் அப்படின்னு ஒரு ஒரு பாயிண்ட்ட எடுத்துக்கலாம். ஏன்னா, அது எப்படி போர்ட்ரே ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. சரியா? அவன் அப்படிதான் வந்தான் 3 தடவ கேட்டான். உங்க அப்பா இறந்தார்ல, எங்க அப்பா இறந்தார்ல. இன்னொன்னு அவங்க அப்பா வந்து சூசைட்ல இறந்திருக்காருன்ற மாரி ஒரு தகவல் இருக்கு வெளிய. இவள ட்ராமாக்குள்ள கொண்டு வரணுன்றதுக்காக, எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணணுன்றதுக்காக இத அவன் பண்ணியிருக்கான். எது? இந்த விஷயத்த. நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளோ கேடு கெட்டவனா இருப்பான் அவன். ம். இந்த 2 விஷயம் தான். ஒண்ணு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய அப்பா பொசிஷன் நான் வரணும். உங்க அப்பா இறந்துட்டாரு. இப்ப நான் வந்து இளிச்ச வாயனா அப்படின்ற மாரி கேட்கலாம். இன்னொன்னு அவங்க அப்பாவுடைய இறப்பை ட்ராமாவ வச்சு பாரதி வந்து அடிக்கிறான். அப்படி இருந்தும் அந்த பொண்ணு அமைதியா இருக்குங்க. அ நம்மளா இருந்தா, சொல்லிருவோமா இல்லையா? அப்ப கூட வந்து கமருதீன், "இல்ல கமருதீன், இப்ப எதுக்கு நீ கோவப்படுற? வா பேசலாம். நீ இது பண்ணாத, அது பண்ணாத. நான் சொல்றத கேளுடா" அப்படின்றான். பாரதிக்கு அவன் மனசுல இருக்கிறது சொல்றதுக்கு இவனுக்கு கேட்காம புரியாது. அவனுக்கு புரியவும் வைக்க முடியாது. இவளுடைய தவறுகளையும் வந்து இவன் மாத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கான். சரியா? சும்மா உட்காந்து பாரு, 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 கம்மு, கம்மு, கம்முன்னுலாம் போ முடியாது. கம்மு கட்டுனா கட்டு. அந்த ஒரு முடிவுல உறுதியா இருக்கணும். 1 வாரம் தான். அடுத்து திவாகர் வந்துருவாரு வாட்டர்மெலன். உள்ள வந்தாருன்னா பாருக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டா இருக்கும். அத பத்தி கவலையே பட தேவையில்ல. அவ எதுக்கு இந்த பயந்து சாவறா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொன்னு இன்னைக்கு அரோராவுடைய பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் வினோத், கமருதீன் மற்றும் பார்வதி பார்த்தீங்களா? விக்கல்ஸ் கூட ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கு. கமருதீன் சாரி கேட்டா, சாரி கேட்ட மாரி இல்ல. கனல் நெறைய இடத்துல வந்து சொல்லுவாரு, இந்த மாரி சில விஷயங்கள் பண்றாரு. ஆனா, அவர் உண்மையிலேயே அவர் மனசுல வந்து அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது அவர வம்பிழுக்கணுன்ற மாரி இருக்க தான் செய்யுதுன்ற மாரி போட்டு உடைக்கிறா. நாள் ஒரு நாள் அவரோட கேம் இம்ப்ரூவைஸ் ஆகுது. கபடி பாயிண்ட் வைக்கிறான். விக்ரம் வந்து திவாக்கு ஆப்போசிட்டா பாயிண்ட் வைக்கிறான். திவ்யா வந்து விக்ரம்க்கு வைக்கிறான். அந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்பொழுது, இவைங்க மட்டும் ஏன் இந்த கரும தலைனா நேத்து ஃபுல்லாவே எபிசோட்ல இந்த கருமம் மட்டும் தான் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப எப்படி இத மாத்துறது? எப்படி கொண்டு போறது? சொல்லுங்க கேம. வீட்ல வெளிய யார் போணும் கேம் விட்டுச்சுன்னா, அதுவும் சொல்ல மாட்றாய்ங்க. பாரு 2 பேரும் சொன்னாய்ங்க எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? சபரி மட்டும் தான் சொன்னானுங்க. சபரி மட்டும் தான் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு. மிச்ச யாருமே சொல்லல. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முடிஞ்சு போன ஒரு கேம். இதுக்கு ஏன் பாரு அவ்வளோ பயப்படுறா அப்படிங்கிறது தெரியல. மேபி எமோஷனலா லாக் ஆயிட்டலாம் அவன்ட்ட. வீக்கெண்ட்ல வா எக்ஸ்போஸ் பண்றேன் உன்ன அப்படின்றான். பயப்படுறான், தள்ளி விடுறான், தட்டி விடுறான். ஒரு மாரி பேசுறான் கோவமா. ம். முடிச்சு விடவா நானும் முடிச்சு விடுறேன்டி. நெறைய விஷயம் இருக்கு. அப்ப ஏதோ இவைங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து குடுக்குது அப்படிங்கிறது தான். இது நடுவுல அமித் பார்கவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெளிய எடுத்துட்டாங்க. அமித் வந்து எலிமினேட்டட். அதே மாரி கமருதீனோட கேப்டன் டாஸ்க் டிஸ்கஸ் பண்ணும்போது திருப்பியும் பார்வதி. இந்த வெசல் ஒழுங்கா வாஷ் பண்ணல. என்னமோ இவன் மட்டும் தான் வேலை செய்யாத மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா தாக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் நெறைய பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து பார்வதிய வந்து அவ தான் இந்த வீட்ல வேலையே செய்யாத மாரியான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி பண்ணது அப்படிங்கிறது மிகுந்த ஏமாற்றமா தான் இருந்தது. அத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் பாரதி அப்பா இறந்ததுக்கு அந்த காரணம், அந்த ஒரு விஷயம். இதான் காரணம் அப்படிங்கிறது. ப்ளஸ் இல்லாட்டி அவன் அந்த பொசிஷனுக்கு வரணும்னு நெனைக்கிறான். அத சொல்லி சொல்லி காட்டுறான். இப்படி சொல்றேல்ல, நானும் தான் அப்படின்ற மாரி ஏதோ சொல்ல வந்திருக்கான். அது கட் ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஸோ அதனால அது கரெக்ட்டா கணிக்க முடியலங்கிறது தான் நிதர்சன உண்மை. ஸோ நீங்க இத எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்